ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் பிஸ்கட் நாட்டும் சிவன்கண் நாட்டும் சேர்ந்து எப்படி ஒரு கூடை போடலான்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட்டு. இப்போ நம்ம போட போகிற கூடை இதுதான். பிஸ்கட் நாட்டு சிவன்கண் நாட்டும் சேர்ந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். க்ரீன் கலர் வயரை எடுத்துக்கோங்க. அது 8 அடியில் 24 வயர். எல்லோ கலர்லேயும் 8 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நாட் போட்டுக்கோங்க. நாட் போடுறதுக்கான பேசிக் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு எல்லா பக்கமும் ஒரே அளவு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். 24 வயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. எல்லோ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் உள்ள வயரில் இந்த மாதிரி போட்டு வச்ச நாட்டை எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபுல்லாகவே நான் பேஸ் ஃபுல்லாகவே சாதாரண நாட்டில் பேஸ் போட்டுட்டு அடுத்தது மேலே தான் நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 நாட்டையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாட்டை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த இதில் இருந்து ஏதாவது ஒரு வயரை எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். இது ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட்டும் சிவன்கண் நாட்டும் சேர்ந்தது தான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 நாட்டை ஜாயின் பண்ணோன்னா 3ஆவதாக ஒரு நாட் க்ரியேட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுன்னா எல்லா நாட்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா நாட்டையும் போட்டு வச்சுட்டேன். எல்லோ கலரில் நாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி க்ரீன் கலர்லேயும் நாட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி எல்லா வயரையுமே நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நாட் மட்டும் எல்லோ கலரில் உள்ளதில் மட்டும் 2 வயரை ஜாயின் பண்ண வேணாம். பாருங்கள், 2 நாட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாமே எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் டைமண்ட், இப்போ ஒரு டைமண்ட் டிசைனில் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ மேலே உள்ளதில் ஜாயின் பண்ணாமல் கீழே உள்ளதில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் மேலே உள்ளதை ஜாயின் பண்ணாமல் கீழே உள்ளதில் இந்த மாதிரி நமக்கு கிராஸாக இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த மேலே உள்ள 2 வயரையும் எடுத்து விட்டுட்டு இந்த வயரில் ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரு வயரையும் பக்கத்தில் உள்ள வயரையும் எடுத்து ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள், 2 பக்கமுமே டபுள் கலரில் நமக்கு கிடச்சிருக்குது. ஒரு எல்லோ ஒரு க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். மேலேயும் கீழேயும் டபுள் கலரில் வந்திருக்குது. இதே மாதிரி இப்போ எல்லோ கலர் இருக்குது. அடுத்தது க்ரீன் கலரில் எடுத்து போட்டுக்கணும் நாட்டில். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் மேலே உள்ள இந்த சைடில் ஒரு வயரையும் அந்த சைடில் உள்ள ஒரு வயரையும் மேலே உள்ளதை விட்டுறணும். நடுவில் உள்ளதை மட்டும் எடுத்து போடணும். அதாவது கீழே உள்ள நாட்டை மட்டும் எடுத்து போடணும். இந்த இதுலேயும் கீழே உள்ளது, இந்த இதுலேயும் கீழே உள்ள நாட்டை எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பிஸ்கட் நாட் கூட எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். சிவன்கண் நாட் பிஸ்கட் நாட் கூட அப்லோட் பண்ணியிருக்கிறோம். டபிள்யூ ஷேப் கூட அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறையா கூட வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கிராஸ்கட் கூடையில் நிறைய மாடல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஹேண்டில் மாடல் நிறைய மாடல் கொடுத்துருக்குறேன். ஒரு 10, 16, 20 கிட்ட ஹேண்டில் மாடல் கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், க்ரீன் எல்லோ க்ரீன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கணும். எல்லோ கலர் நாட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லோ கலர் நாட்டை எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த 2ல் மேலே உள்ள ஒன்றை விட்டுறணும். அதே மாதிரி அந்த பக்கமும் மேலே உள்ளதை விட்டுட்டு கீழே உள்ள 2தையும் எடுத்து நாட் போட்டுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம கீழ்ப்பகுதியிலையும் கீழே உள்ள 2 மட்டும்தான் எடுத்து நாட் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி கீழ் உள்ளதில் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டாச்சு.
பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லோ க்ரீன் போட்டிருக்கிறேன். அடுத்தது எல்லோ க்ரீன் அடுத்தது எல்லோ கலர் வந்து ஜாயின் பண்ணி போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லோ க்ரீன் இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது. க்ரீன் க்ரீன் அந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது. எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா. 5 எல்லோ கலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 க்ரீன் கலர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 எல்லோ வயரை வந்து தனித்தனியாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ ஜாயின் பண்ணணும். அது எப்படின்றத பார்ப்போம். 5 நாட் தான் எல்லோ கலரில் இருக்குது. இந்த மாதிரி 2 நாட் வந்து தனித்தனியாக வச்சுருந்தோம். அந்த ஜாயின் பண்ணாமல் தனித்தனியாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 நாட்டை இப்போ யூஸ் பண்ணி பேஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே ஒன்று விட்டுருங்க, கீழ் உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு நாட். எப்பயுமே நீங்கள் மேலே உள்ள நாட்டை விட்டுறணும், கீழே உள்ளதில் மட்டும்தான் நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போது நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுறணும். இந்த இடத்துல நமக்கு வந்து டபுள் கலரில் கிடைக்கும். இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எல்லோ கலர் தனியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைடையும் ஜாயின் பண்ணிடணும். இன்னொரு பக்கத்தையும் ஜாயின் பண்ணிடணும். அனதர் சைடு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணிடணும். அந்த ஒரு பீஸ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இதுக்கு மேலே அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுறணும். நீங்கள் 2 பக்கமுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரே சைடு மட்டும் சரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் 2 பக்கமுமே மாற்றி மாற்றி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு எல்லோ கலர், இந்த பக்கம் ஒரு எல்லோ கலர், 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து கிராஸாக தான் இருக்கும். அந்த கிராஸாக இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த கிராஸாக இருக்கிற வரைக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இதில் வந்து நீங்கள் எந்த டிசைன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், சிவன் கண் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் கிராஸ் கட்டாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ நான் வந்து சிவன் கண்ணும் பிஸ்கட் நாட்டும் சேர்ந்து கம்பைன் பண்ண மாதிரி போட போகிறேன். பாருங்கள், எல்லாமே கிராஸாக தான் இருக்கும். ஒரு டைமண்ட் டிசைன் வந்து ஒரு க்ரீன் கலரும், ஒரு டைமண்ட் டிசைன் வந்து எல்லோ கலரும் மாறி மாறி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாகவே டபுள் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக எல்லாமே போட வேண்டியது இருக்கும். நம்ம வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், இருக்கிற எல்லா கிராஸையும் இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த இருக்கிறது எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி மேலே வந்து ஹைட் வரைக்கும் கொண்டு வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே நம்ம என்ன பண்ணால் கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேஸ்க்கு ஹைட்டு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற எல்லா கிராஸையும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் இருக்கும். இதை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். ஒரு சைடு ஃபுல் இருக்கிற கிராஸ் எல்லாமே போட்டு பேஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பேஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கிறேன்றதை காட்டுறேன். பாருங்கள், இதுதான் நம்ம பேஸ் போட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பேக் சைடு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே போட்டுக்கிட்டே வரணும். முன்பக்கம் பின்பக்கம் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், வி ஷேப்க்கு நமக்கு கிடைக்கும். இதே இது மற்ற நார்மல் கூடனா ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 1 பாருங்கள், இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து நோட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 9 நாட் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் பாருங்கள், 1 1 2 3 எல்லோ கலர்லேருந்து 3 4 5 6 7 8 9 இது போட்டிருக்கிறேன்.
இதோட 9 போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே 9 கீழே 9 போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 8 9 எல்லோ கலர்லேயே ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி 9 இது போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். வி ஷேப்க்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது பெரிய பேஸாக தான் இருக்குது. இது 2 ரோல்ன்றது கரெக்டாக தான் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இந்த பேஸ் அளவுக்கு நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. இதே மாதிரி போட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பதுக்கு இந்த எல்லோ கலர்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 8ஐயும் 9ஐயும் சேர்த்து நாட் போடணும். இந்த 2 எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, அது 2ஐயும் சேர்த்து நாட் போடணும். 8ஐயும் 9ஐயும் சேர்த்து 8வது நாட்டையும் 9வது நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. 8ஐயும் 9ஐயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டவே யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை சிவன் கண் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா 8ஐயும் 9ஐயும் சேர்த்து நாட் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. அனதர் சைடு 1 1 2 3 4 5 6 7 8 9 8ஐயும் 9ஐயும் அதே மாதிரி 8 and 9 ஜாயின் பண்ணி ஒரு கார்னர் டர்ன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ 2 தடவை திருப்பியிருக்கோம் பார்த்திங்களா, இதே மாதிரி 4 தடவையும் திருப்பி முடிச்சுருங்க. டோட்டலாக 4 தடவையும் திருப்பிடணும். 4 சைடும் திருப்பிடணும். இந்த பக்கமும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 8ஐயும் 9ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டிங்கன்னா கார்னர் டர்ன் ஆகிரும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமுமே கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இந்த பக்கம் நான் ஏற்கனவே திருப்பிட்டேன். 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதே இது நீங்கள் கிராஸ் கட்டாக ஃபுல்லாகவே எனக்கு இதே மாதிரி டிசைன்லேயே வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே என்ன பண்ணுன்னா கிராஸாக போட்டுகிட்டே வந்துடலாம். நான் போட்டுட்டு வர்றேன் பார்த்திங்களா, இதே மாதிரியே போட்டுகிட்டே வந்துடலாம். இல்லை உங்களுக்கு பிஸ்கட் நாட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் கொண்டு வர்ற ஸ்டெப்புக்கு அடுத்து நீங்கள் பிஸ்கட் நாட் போடணும். இப்போ பாருங்கள், கிராஸ் வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயரை எடுத்துகிட்டு வந்து நாட்க்கு கொண்டு வர்றேன். இந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி வர கொண்டு வரணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வரணும். கிராஸாக இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் கிராஸ் கட்டாக இதே நார்மல் நாட்டை வச்சு போடுறதா இருந்தால் மேலே வரைக்கும் இப்படியே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நாட்டை போட்டே வந்தாச்சு. இப்போ இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் கொண்டு வரணும். இதே மாதிரி சுற்றி வர கொண்டு வரணும். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுருங்க. சுற்றி வர எல்லா இடத்துலையுமே இந்த எல்லோ கலர் வருது பார்த்திங்களா, அதுக்கு கீழே உள்ள நாட் வரைக்கும் கொண்டு வரணும். பாருங்கள், இதை ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. இந்த க்ரீன் கலர் வர்ற வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். டபுள் கலர் வருது பார்த்திங்களா, அது வரைக்கும் கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வர்ற வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இந்த கிராஸில் கொண்டு வந்து டபுள் கலர் வர்ற வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டி விட்டுருங்க. இப்போது இந்த எல்லோ கலர் வயரை கழட்டி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் கொண்டு வர நாட் எல்லாமே இந்த டபுள் கலர் அளவுக்கு தான் நீங்கள் கொண்டு வரணும். பாருங்கள்,
இந்த டபுள் கலர் அளவுக்கு தான் கொண்டு வரணும். இந்த எல்லோ கலர் அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது பிஸ்கட் நாட்டு போட்டுட்டோன்னா நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வரும்போது பிஸ்கட் நாட் போடணும். இதே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொண்டு வரணும். பிஸ்கட் நாட்டை பார்த்து போடுங்க. 2 வேரை மேலே ஏற்றிட்டு 2 வேரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 வேரையும் கீழே இறக்கிட்டு இந்த எல்லோ வேரை சுற்றி விட்டுருங்க. இதை மேலே விட்டுருங்க. அந்த நாட்டை பிரித்ததுனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல டபுள் கலர் கிடச்சிருக்குது. சிங்கிள் கலரில் கிடச்சிருக்குது. சிங்கிள் கலரில் வர்ற எல்லாமே நமக்கு வந்து பிஸ்கட் நாட்டாகவும், டபுள் கலரில் வர்ற எல்லாமே இனிமேல் சிவன்கண் நாட்டாக தான் போடணும். இப்போது இந்த அளவுக்கு இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. இதே மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வர இதே அளவுக்கு கொண்டு வரணும். இப்போ நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இதை ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து டபுள் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா, சிங்கிள் கலரில் உள்ளது எல்லாமே பிஸ்கட் நாட் போட்டிருக்கிறேன். இது டபுள் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் வந்து சிவன்கண் நாட் போட போகிறேன். டபுள் கலர் சிவன்கண் அந்த மாதிரி போட போகிறேன். டபுள் கலரில் வர எல்லாமே சிவன்கண். இந்த கூடையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் வயர் கூடை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டபுள் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் சிவன்கண் போட போகிறேன். இதை பார்த்துக்கோங்க. இந்த கூடையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிங்கிள் கலரில் வந்ததை பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இப்போது இதே அளவுக்கு எல்லா சைடுமே, இந்த சைடும் பாருங்கள், இந்த எல்லோ கலர் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலர் நாட்டை பிரித்து விட்டுறணும். இந்த கிராஸ் வர்றதை ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரைக்கும் கொண்டு வரணும். நம்ம அப்போ போட்ட மாதிரியே தான் சுற்றி வர என்ன பண்ணணும்னா இதே மாதிரி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இருக்கிற கிராஸ் எல்லாமே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கொண்டு வர நாட் இது தெரியும். நான் இதை வச்சு நான் உங்களுக்கு பிஸ்கட் நாட் கூடயும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்புறம் பிஸ்கட் நாட் வித் நார்மல் நாட் கூட. அடுத்து இதை வச்சு நீங்கள் வந்து சிவன்கண்ணும் போட்டுக்கலாம். இதை வச்சு நீங்கள் நார்மல் நாட் கூடையும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டாச்சு. இப்போது டபுள் கலர் வரவும் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போது பாருங்கள், இந்த எல்லோ கலர் வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் கலர் வர்ற வரைக்கும் கொண்டு வரணும். எல்லோ கலரை பிரிச்சுட்டு சிவன்கண் நாட் பிஸ்கட் நாட்டை போட்டுறணும். இப்போ இதை வச்சு இந்த நார்மல் நாட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதை வச்சு ஃபுல்லாக நார்மல் நாட்டை கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் இதை வச்சு நார்மல் நாட் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நார்மல் நாட் கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை பிரித்து விட்டுறணும். நம்ம அப்போ என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து சிவன்கண் நாட் பிஸ்கட் நாட்டை போட்டுடலாம். இந்த இடத்துல சிங்கிள் கலர் வர்ற இடத்துல எல்லாம் பிஸ்கட் நாட் போட்டுறணும். இப்போது இந்த இடத்துல பிரித்து விட்டுட்டு பிஸ்கட் நாட் போட்டுருங்க. இது ரெண்டையும் கீழே இறக்கிட்டு பிஸ்கட் நாட் உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேசிக் வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு திரும்பவும் பாருங்கள், இதே அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் இப்போ எல்லோ வந்திருக்குன்னா அடுத்தது வர்றது க்ரீனு, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். இப்போ பாருங்கள், திரும்ப இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இப்போ கார்னர்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்லேருந்து கொண்டு வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு கிராஸாக தான் இருக்கும். நம்ம நார்மல் கிராஸ் கட் கூட தான், அதில் டிசைன்ஸ் தான் நம்ம கொண்டு வரோம்.
இந்த இதை ஃபுல்லாகவே கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், அந்த கிராஸை ஃபுல்லாகவே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அந்த டபுள் கலர் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், டபுள் கலர் வரவுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். சிங்கிள் கலர் வர்றப்போ நீங்கள் வந்து நாட்டை போட்டுறணும், பிஸ்கட் நாட்டை போட்டுறணும். சுற்றி வர இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மேலே கொண்டு வரோம். இப்போ இது ஃபுல்லாகவே கொண்டு வாங்க. இது வரைக்கும் டபுள் கலர் வரைக்கும் கொண்டு வாங்க. நான் கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், டபுள் கலர் வர்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். 2 நாட்டை கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் கலர் வர்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே வரைக்கும் டபுள் கலர் வந்திருக்குது. இந்த இடத்துல வரவும் நமக்கு சிங்கிள் கலர் வருது பார்த்தீங்களா? இந்த சிங்கிள் கலர் வர்ற இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டுறணும். பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ, இந்த இடத்துல க்ரீன் வரும்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், க்ரீன் வந்திருக்குது, சிங்கிள் கலராக வந்திருக்குது. சிங்கிள் கலர் வர்ற இடத்துல அப்படியே நாட்டை போட்டுருங்க. இப்போது இந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டாச்சு. பிஸ்கட் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகினர்ஸ் வீடியோ கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு டைட் பண்ணிக்கோங்க, நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. வயர் எதுவுமே கொஞ்சம் பிரண்டி இருக்காமல் அதை பார்த்துக்கோங்க. இப்போது டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு எல்லோ ஒரு க்ரீன் வந்திருக்குது. இப்போ இதே மாதிரி சைடில் உள்ள நாட்டு எல்லாத்தையுமே கொண்டு வரணும். இந்த மாதிரி இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. திரும்ப நான் சொன்ன மாதிரியே தான், எந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் கலரில் வருதோ அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கழட்டி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலர் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இந்தளவு வந்து டபுள் கலர் வரும், அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பிஸ்கட் நாட்ஸ் போட்டிருக்கோமோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் கிராஸ்கட் கூட போட்டுடணும். இந்த இடத்துல நமக்கு சிங்கிள் கலரில் இருக்குதே போட்டுடலாம்னு நினைக்காதீங்க. நம்ம கொண்டு வந்த அதே அளவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்து போடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல டபுள் கலர் வருது. கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக தான் கொண்டு வரணும். இப்போது டபுள் கலர் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த எல்லோ, அடுத்து க்ரீன், அடுத்து எல்லோ கலர் வர போகுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து திரும்ப டைமண்ட் டிசைனுக்கு கொண்டு வரணும். இப்போ சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டை ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டபுள் கலரில் எல்லோ கலரில் கிடைக்கும். இந்த வயரை கொண்டு வந்துடணும். இந்த எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சிங்கிள் கலரில் எல்லோ கலர் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம எந்த இடத்துல பிஸ்கட் நாட் ஸ்டார்ட் பண்ணோமோ அதை சுற்றி வர தான் கொண்டு வரணும். கீழெல்லாம் போட்டுறாதீங்க. கீழேயும் போட்டால் உங்களுக்கு வரும், ஆனால் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பாருங்கள், இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ, பாருங்கள் இந்த இடத்துல டபுள் கலர். கரெக்டாக அதே லெவலுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம்.
இதே மாதிரி தான் நீங்கள் சுற்றி வர என்ன பண்ணணும்னா போட்டு முடிக்கணும். இப்போது டபுள் கலர். இப்போ பாருங்கள் டபுள் கலர் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லோ கலர் கொண்டு வரணும். பாருங்கள் இதே லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். எல்லோ க்ரீன், அடுத்தது எல்லோ, அதே லைனுக்கு வருது பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக எல்லா சைடுமே போட்டுகிட்டே வரணும். இப்போது இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம போட்டு முடிச்சாச்சு பிஸ்கட் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ க்ரீன் எல்லோ இந்த மாதிரி வந்திருக்குது. அடுத்து வர்றது இந்த வயர் கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிராஸில் உள்ள க்ரீன் கலர் வயரை வச்சே கொண்டு வந்து இந்த டபுள் கலர் வர்ற அளவுக்கு போட்டு முடிச்சிடணும். இந்த அளவு வரைக்கும் டபுள் கலர் வரும். இதுக்கு மேலே க்ரீன் கலர் வரும். எல்லோ க்ரீன் சொல்லிட்டு மாற்றி மாற்றி வரும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர கொண்டு வரணும். எல்லோ க்ரீன் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டு முடிச்சிடணும். இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வராது. டபுள் கலர் வர்ற வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து சிங்கிள் கலரில் போடணும். எல்லோ க்ரீன் சொல்லிட்டு வரும். அதை ஃபுல்லாகவே போட்டு முடிங்க. சுற்றி வர நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர எல்லோ க்ரீன் இந்த மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேல் பகுதி பார்த்திங்கன்னா சிவன் கண் நாட் போடணும். இந்த மாதிரி தான் போடணும். பாருங்கள் சாதாரண சிவன் கண் நாட் போடணும். பாருங்கள் பிஸ்கட் நாட்டும் அதுக்கு மேலே உள்ள டபுள் கலரில் சிவன் கண் நாட், பிஸ்கட் நாட் அதுக்கு மேலே உள்ளதில் டபுள் கலரில் உள்ளதில் சிவன் கண் நாட், பிஸ்கட் நாட் டபுள் கலரில் உள்ளதில் சிவன் கண் நாட், இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும். இப்போது இது போட்டுகிட்டே வர்றது எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு சைடுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி டிசைன் வரணும் அப்படின்றத காட்டுறதுக்காக. பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போடலாம். கிராஸ் கட் கூடையில் ஸ்டார்ட் பண்ணி போய் ஹைட்டை கொண்டு வந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம சாதாரண கூடையை பின்னும்போது உங்களுக்கு அப்படி கிடையாது. பாருங்கள் இது பிஸ்கட் நாட்டு, இது வந்து சாதாரண நாட்டு. இதை ஃபுல்லாகவே இப்போ நம்ம சிவன் கண் நாட்டாக போட போகிறோம். இது பிஸ்கட் நாட்டு, சாதாரண நாட், பிஸ்கட் சாதா அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம பிஸ்கட் சிவன் அந்த மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் டபுள் கலர் வருது பார்த்தீங்களா? இந்த இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே சுற்றி வர டபுள் கலர், அதாவது சிங்கிள் கலரில் எல்லோ க்ரீன் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் வரும். இப்போது இந்த 2 வயர், எல்லோவில் 2 வயர் இருக்குது, க்ரீனில் 2 வயர் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் கலரில் இருக்குது. இப்போ டபுள் கலரில் இருக்கிறத சிவன் கண் நாட்டாக போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக போடுற சாதாரண நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக போடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போது சாதாரண நாட் போட்டாச்சு. சாதாரண நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சாதாரண நாட் போட்டிருக்கிறோம். இதுக்கு மேலே பாருங்கள் சிவன் கண் நாட், இது ரெண்டும் கிராஸாக தான் இருக்கும். இதை சிவன் கண் நாட் போடுறதுக்கு பாருங்கள் ஏற்கனவே பேசிக் வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதை மேலே வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படியே அந்த ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள வயரை டைட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே இந்த வயரை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சிவன் கண் நாட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இதுதான் சிவன் கண் நாட். திரும்பியும் பாருங்கள் க்ரீன் கலர் வயரை இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். ரொட்டேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ரைட் சைடு உள்ள எல்லோ கலர் வயரை மேலே வச்சு இதையும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரேன். பாருங்கள் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி அந்த ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சதுக்குள்ளே கொண்டு வந்து டைட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணிக்கோங்க, நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சாதாரண நாட்டும் மேலே 2 சிவன் கண் நாட் போட்டோம்.
சிவன் கண் நாட் போட்டதுக்கப்புறமா இந்த நாட்டை டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சாதா சிவன் சாதா இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிவன் கண் நாட் உள்ள தெரியுதா? இதே மாதிரி சுற்றி வர போட்டே வரணும். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதில் சாதாரண நாட் போடணும். இப்போ இதில் வந்து சாதாரண நாட் போட்டுக்கோங்க. இப்போது மேலே உள்ளது இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் சிவன் கண் நாட் போட்டுக்கோங்க. எல்லோ கலர் வயரை எடுத்து பாருங்கள், எந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு க்ரீன் வயரை மேலே வச்சு இதை ஒரு கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக சுற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சிவன் கண் நாட் போடுற வீடியோ ஏற்கனவே தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வரணும். போட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி வர சிவன் கண் சாதா சிவன் கண் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கூட பார்க்கவே சூப்பராக வந்திருக்கும். இந்த இடத்துல சாதாரண நாட் இப்படியே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா போடணும். ஃபஸ்ட்டு சாதாரண நாட், அப்புறம் ரெண்டு பக்கமுமே சிவன் கண் நாட், அடுத்து மேலே சாதாரண நாட். இந்த மாதிரி கண்டினியூஸாக மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சாதாரண நாட் சிவன் கண் நாட் சாதாரண நாட் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பாருங்கள், கிராஸாக இருக்கிற இடத்துல டபுள் கலரில் போடணும். ஃபஸ்ட்டு சாதாரண நாட்டில் போடணும். இது சாதாரண நாட். இதுக்கு மேலே சிவன் கண் நாட் போடணும். பார்த்தீங்கன்னா சிவன் கண் நாட். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மடக்கி இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது டைட் பண்ணிடுங்க. சிவன் கண் நாட் போடுறதுக்கான வீடியோ தனியாகவே நம்ம வந்து பேசிக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பேசிக் வீடியோ இருக்குது, அதை தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்தது மேலே சிவன் கண் நாட். இந்த மாதிரி சிவன் கண் நாட்டை போட்டுறணும். சிவன் கண் நாட் சாதாரண நாட் இது ரெண்டும் மட்டும்தான் நம்ம வந்து டபுள் கலர் வர்ற இடத்துல போடணும். இப்போது மேலே சாதாரண நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாதாரண நாட் போட்டாச்சு. இன்னும் நீங்கள் போடுறது எல்லாமே சாதாரண நாட் சிவன் கண் நாட் சாதாரண நாட் சிவன் கண் நாட் இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது நான் ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே கிராஸாக தான் இருக்குது, சிங்கிள் கலரில் தான் இருக்குது. இப்போது மேலே சிங்கிள் கலரில் போடணும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே க்ரீன் கலரில் இருக்குது. அப்போது நம்ம வந்து பிஸ்கட் நாட் போடணும். இந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பிஸ்கட் நாட் போட்டுக்கணும். கீழே இறக்கிட்டு இதை எடுத்து சுற்றி விட்டுக்கோங்க. இதை மேலே ஏற்றிக்கோங்க. இப்போது சிவன் கண் நாட் போட்டாச்சு. இப்போது சிவன் கண் நாட் போட்டு டைட் பண்ணிடுங்க.
நாட் எல்லாமே ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. பிஸ்கட் நாட் வர்ற இடத்துல அது எல்லாமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப டைட் பண்ணிட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதாவது ரொம்ப டைட்டாகி போய் பிஸ்கட் எப்படியோ இருக்கும். இப்போது இதே மாதிரி இருக்கிற கிராஸ் எல்லாத்துலேயும் பிஸ்கட் நாட் போட்டுறணும். சிங்கிள் கலர் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் இப்போது கீழே ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட் போட்டிருந்தோம். செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா சிவன் கண் நாட்டும் நார்மல் நாட்டும் கலந்து போடணும். அடுத்தது தேர்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாதாரண பிஸ்கட் நாட் தான் போட்டுகிட்டே வரணும். பிஸ்கட் நாட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது சிவன் கண் நாட், அடுத்து பிஸ்கட் நாட், அந்த மாதிரி அடுத்தடுத்தது மாறி மாதிரி வரும். இப்போது பிஸ்கட் நாட்டை போட்டாச்சு. இப்போ பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமுமே பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம். எல்லோ கலரில் ஒரு பிஸ்கட் நாட், க்ரீன் கலரில். இப்போது டபுள் கலர் வருது. டபுள் கலர் வர்ற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சாதாரண நாட், அப்புறம் ரெண்டு பக்கமுமே சிவன் கண் நாட், அடுத்து ஒரு சாதாரண நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சாதாரண நாட் போட்டாச்சு. அடுத்தது சிவன் கண் நாட். இந்த வயரை இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லோ கலர் வயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஹோல்குள்ளே, க்ரீன் கலர் ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் வயரை டைட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் ஹோல்குள்ளே க்ரீன் கலர் வயரை இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சிவன் கண் நாட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் சிவன் கண் நாட் போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், க்ரீன் கலர் வயரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. எல்லோ கலர் வயரை மேலே வச்சு க்ரீன் கலருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ரிங் ஃபார்ம் பண்ணி. இப்போது க்ரீன் கலர் வயரில் உள்ள இதை எடுத்து எல்லோ கலர் ஹோல்குள்ளே விட்டு எல்லோ கலர் வயரை டைட் பண்ணிக்கணும். இப்போது நாட்டை டைட் பண்ணிக்கணும். அதாவது நார்மல் நாட் போட்டு டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும். சிவன் கண் நாட் போட்டோம். அடுத்தது எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலரில் போட்டிருக்கோம் பிஸ்கட் நாட், மேலே சிவன் கண் நாட். இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு போடணும். பாருங்கள், நான் இந்த சைடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஒரு க்ரீன் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம். அடுத்து டபுள் கலரில் சிவன் கண் நாட்டும் நார்மல் நாட்டும் போட்டிருக்கிறோம். அடுத்து பிஸ்கட் நாட், அடுத்து சிவன் கண், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தோன்னா நமக்கு கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொருகிறத காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ சொருகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, சிவன் கண் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவன் கண் நாட் இருக்க இடத்துல ரெண்டாவது வயரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, கிராஸ்கட் கூடையில் ரெண்டாவது நாட்டில் தான் நீங்கள் சொருவணும். நீங்கள் நார்மல் கூடையாக இருந்தால் மூணாவது நாட்டில் அந்த மாதிரி சொருவீங்க. இந்த கூடையில் ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் தான் சொருவணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஹேண்டில் மாடல் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் மாடல் வீடியோ லிங்க் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. எல்லா கூடைகளோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பிளாஸ்டிக் ஃபயர் கூடைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் எல்லா மாடல் கூடைகளும் இருக்கும். கிராஸ்கட் கூடை, பிஸ்கட் கூடை, எல்லா கூடையும் இருக்கும். அதே மாதிரி ஹேண்டில் மாடலில் இது வரைக்கும் ஒரு 15லேருந்து 20 கிட்ட ஹேண்டில் மாடல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஹேண்டில் மாடலோட லிங்க் இருக்குது. அதே மாதிரி அனிமல்ஸோட வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். அனிமலில் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிலே சின்ன நாய்க்குட்டி, பெரிய நாய்க்குட்டி போட்டிருக்கிறோம். நாய்க்குட்டிலே சின்ன நாய்க்குட்டிலே 2 மாடல் போட்டு ஒரு பெரிய நாய்க்குட்டி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி யானையில் 2 மாடல் போட்டு ஒரு பெரிய யானை போட்டிருக்கிறோம், ஒட்டகம் போட்டிருக்கிறோம், குதிரை போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி அனிமல்ஸில் பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா மயில், அன்னப்பறவை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. மயிலில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் போட்டிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னப்பறவையிலையும் நிறைய மாடல் போட்டிருக்கிறோம், அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஒரு அன்னப்பறவையில் இது வரைக்கும் 2 மாடல் போட்டிருக்கிறோம். இன்னொரு மாடலும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவோம், அதை பார்த்துக்கோங்க.
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்குறேன். அப்புறம் வயரில் போடுற தோரணம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. க்ரோஷா ஒர்க்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழே வரைக்கும் நீங்கள் சொருவிடணும். எவ்வளோ வயர் இருக்கோ அதை ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் சொருவிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் செகண்ட் வயரில் இன்சர்ட் பண்ணி போடணும். ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு போடுங்க கூடைய. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழே வரைக்கும் சொருவி விட்டுட்டோம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சாதாரண நாட் சிவன் கண் நாட் அந்த மாதிரி போட்டு கொண்டு வந்துடணும். லாஸ்ட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சிவன் கண் நாட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். சிங்கிள் கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் சிவன் கண் நாட் போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி போட்டு சொருவி முடிச்சுருங்க. இதையும் அதே மாதிரி 2வது வயரில் எடுத்து சொருவி கம்ப்ளீட் பண்ணணும். பேஸ் பாருங்கள், ரொம்பவே அகலமாக தான் இருக்குது. உங்களுக்கு சிவன் கண் நாட்டுன்றப்போ இந்த பக்கம் சொருவி அந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் சொருவிட்டு வர்றோம். திரும்ப பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாறி மாறி வரும். இப்போ ரைட்டில் வந்திருக்குது, இப்போது லெஃப்ட் சைடு வந்து வயர் போகும். பாருங்கள், லெஃப்ட் சைடு வயர் போகுது. இப்போ பிஸ்கட் நாட் வரும்போது ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட வேண்டியதான். இதே மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் சொருவ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சொருவிடணும். பாருங்கள், இந்த மாதிரி சொருவி முடிச்சிடணும். நான் எந்த அளவுக்கு வயர் இருக்குதோ அந்த அளவுக்கு உள்ளே சொருவிட்டுருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஹேண்டில் மாடல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. பேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஆகிருக்குது. உள்ளே ஃபுல்லாக ஃபினிஷிங் வந்து பாருங்கள் பக்காவாக ஃபினிஷ் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு ஃபினிஷிங் தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிஸ்கட் நாட்டில் போட்டிருக்கிறத பாருங்கள். பிஸ்கட் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹைட் இருக்குது. பிஸ்கட் நாட்டு பார்த்தீங்கன்னா 6 டைம் போட்டிருப்பேன். பிஸ்கட் நாட் வர்ற இடம் வந்து 6 டைம் வந்திருக்கும். அதை கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.